சாதம், உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரசம், கேரட் பொரியல், அப்பளம், கேசரி, தயிர். வாங்க சாப்பிட்லாம். உள்ள போகலாம். எப்படி உருண்டை குழம்பு வைக்கணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயத்தை போட்டுக்கலாம். கடுகு, சோம்பு 3 பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மொத்தம் பெருங்காயம் காமிக்கல, இந்த காமிக்கிறேன். வாயு இல்லாமல் இருக்கும் பருப்பு உண்டைக்கு. தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுவோம். மிளகாய் தூள் 1.5 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூனு. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்குவோம். ஊற்றிக்கும் கொஞ்சம். தேவையான உப்பு போட்டுக்கலாம்ப்பா. அவ்வளோதான். கொதிக்கட்டும். நல்லா மூடியை போட்டுருவோம். உருண்டை எடுத்து பார்க்கலாம். மிளகாய், சோம்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். பொடிசாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை. நான் மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். பச்சை மிளகாய் வாசத்துக்கு. துருவன தேங்காய் போடுறேன். உங்களுக்கு பல்லு வேணால் கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். அது குழம்புல உப்பு போட்டுருக்கோம். நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் நல்லா பிசைஞ்சுக்குவோம். அழுத்தி பிசைய வேணாம். நல்லா சேர்த்து பிசைஞ்சாச்சுப்பா. குழம்பு கொதிக்கட்டும். நம்ம பச்சையாகவே உருட்டி போட்டுக்கலாம். வாங்கப்பா, உருண்டை எப்படி பிடிக்கலாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ரொம்ப இறுக்கி பிடிக்காதீங்க. இப்படி உருட்டினீங்கனாலே உருண்டுக்கும். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம். பெருசாக வேணால் போடலாம், இல்லை சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம். சும்மா இப்படி எடுத்து இப்படி உருட்டினீங்கனாலே உருண்டுக்கும். அதெல்லாம் ஒரு ஈஸியாக வைக்கிற குழம்பையா. சீக்கிரமாக வைக்கலாம். கஷ்டப்படாமல் வச்சுக்கலாம் குழம்பு. அவ்வளோதான். நம்ம சின்ன சட்டியாக இருந்தால் 2 உருண்டை மேலே வந்ததும் போடணும். இது பெருசாக வச்சுருக்கேன் நான். அகலமாக இருக்கிறதுனால வந்துடும். உடையாது உங்களுக்கு. தண்ணி வச்சு லைட்டாக அப்படி பண்ணி விட்டிங்கன்னா உருண்டை நவுந்துக்கும். நல்லா குழம்பு கொதிக்குது. உருண்டை வேகணும். நம்ம பச்சையாக தானே போட்டிருக்கோம். நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லா இருக்குது குழம்பு. கொதிச்சிருச்சு நல்லா. உருண்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு உருண்டையும். வாங்க கொத்தமல்லி தழை போட்டு நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டியாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கட்டும் குழம்பு.